ஒரு ஷோவில் வந்து லாரன்ஸ் அண்ணா உனக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டார். என்னடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் அண்ணன் அப்படி கேட்குறாப்படி, சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை என்னன்னு. எனக்கு ஹீரோ ஓனன் ஆசைண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ ஓனன் ஆசையா? ஆனால் எனக்கு நம்ம மூஞ்சிக்கெலாம் நம்ம யாரும் இவ்வளோ ரிஜெக்ஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதான்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகம் எனக்கு. அப்போ வந்து லாரன்ஸ் அண்ணன் அவனை ஹீரோ ஆக்குறேன்டா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியாது, நான்லாம் ஹீரோ ஆகும், நீ ஏன் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி அண்ணன் சொன்னார். ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளோ பேர் இப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த சொன்ன வார்த்தை அவர் கேமரா பார்த்து சொன்னார். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு இருக்கோம், யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாங்க, தம்பியை வந்து ஹீரோவாக நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னார், ஹீரோவாகணும்னா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்போ ஒரு விஷயம் சொன்னார், நான் ஏன் நீ ஹீரோ ஆகணும்னு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொன்ன தெரியுமா, உன் லுக்கு அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னார், நீ நல்லா இருந்தனா உன்னை மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மேடையில் சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மளை நம்பி ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பித்தேன், அப்படியே சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஷெரீஃபான திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லைடா உன்னை வச்சு ஒரு ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி, என்ன வச்சா என்னென்ன சொல்கிற அப்படின்னு. ஆமாம் தூக்கிட்டு வாண்ணே செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான். நான் வரேனே என்னென்ன ஓகே பண்ணுறேன், எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே, எனக்கெல்லாம் ரெடினே, அவருக்கு ஓகேவான்னு கேளுண்ணே, டெய்லிடா உன்னை வச்சு பண்ணுறேன்னா சொன்னார். கதை சொன்னேன், பாலாவை கேட்குறீங்களான்னாரு, கேளுங்கண்ணே, அதான் உன்னை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு. எனக்கு ரொம்ப ஹாப்பி.